உங்கள் சரியான பொருத்தம் ஒரு கிளிக்கில் மட்டுமே கிடைக்கும். அன்பை கண்டுபிடிப்பது இவ்வளவு எளிதாக இருந்ததில்லை. சில நேரங்களில் மிக அழகான இணைப்புகள் ஆன்லைனில் தொடங்கும். உங்களுடையது அடுத்ததாக இருக்கலாம். பிரம்ம முகூர்த்தம் திருமணத்தில் அர்த்தமுள்ள மற்றும் வாழ்நாள் முழுவதும் கூட்டாண்மையை நோக்கி நாங்கள் உங்களை வழிநடத்துகிறோம். அன்பு, நம்பிக்கை மற்றும் ஒற்றுமைக்கான உங்கள் பயணத்தை இன்றே தொடங்குங்கள். இப்போதே பதிவு செய்க. www.bmmatrimony.com 9444147232 www.bmmatrimony.com. Your perfect match might be just one click away. Finding love has never been this easy. Sometimes, the most beautiful connections begin online and yours could be next. At Brahma Mahotam Matrimony, we guide you toward a meaningful and lifelong partnership. Start your journey to love, trust, and togetherness today. Register now. 9444147232 www.bmmatrimony.com. ரூபாய் 5000 முதல் CPS ரூபாய் 60000 வரை. மொத்த தொகை எது 10 ஆண்டுகளில் அதிக செல்வத்தை உருவாக்குகிறது? மாதந்தோறும் ரூபாய் 5000 முதலீடு செய்வது புத்திசாலித்தனமா? அல்லது வருடத்திற்கு ரூபாய் 60000 மொத்தமாகச் சேர்ப்பது நீண்ட காலத்திற்கு அதிக செல்வத்தை உண்மையிலேயே உருவாக்குமா? இதற்கான பதிலை இங்கே ஆராய்வோம். 5000 ரூபாய் முதல் SIPVS 60000 ரூபாய் வரை. மொத்த தொகை எது 10 ஆண்டுகளில் அதிக செல்வத்தை உருவாக்குகிறது? மாதந்தோறும் ரூபாய் 5000 முதலீடு செய்வது புத்திசாலித்தனமா? அல்லது வருடத்திற்கு ரூபாய் 60000 மொத்தமாகச் சேர்ப்பது நீண்ட காலத்திற்கு அதிக செல்வத்தை உண்மையிலேயே உருவாக்குமா? இதற்கான பதிலை இங்கே ஆராய்வோம். பல புதிய முதலீட்டாளர்கள் அடிக்கடி ஒரு பழக்கமான கேள்வியை கேட்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதமும் படிப்படியாக முதலீடு செய்ய வேண்டுமா அல்லது ஒரே நேரத்தில் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டுமா? மேலோட்டமாக பார்த்தால் பதில் நேரடியானதாக தெரிகிறது. ஒரு மொத்த தொகை நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்யப்படும், எனவே அது மேலும் வளர வேண்டும். ஆனால் நிஜ வாழ்க்கை அரிதாகவே நேர்த்தியான நிதி சூத்திரங்களுக்குள் பொருந்துகிறது. அதனால்தான் பலவீனமானதாக தோன்றும் விருப்பம் பெரும்பாலும் நீண்ட காலத்திற்கு சிறப்பாக செயல்படும் ஒன்றாக மாறிவிடும். நடத்தை ஏன் கணிதத்தை விட முக்கியமானது? சான்றளிக்கப்பட்ட நிதி திட்டமிடுபவரும் தனிப்பட்ட நிதி நிபுணருமான ரித்தேஷ் சபர்வால் தொடக்க நிலையாளர்களுக்கு எளிய கணிதங்களுக்கு அப்பால் பார்க்க நினைவூட்டுகிறார். பெரும்பாலான முதலீட்டாளர்கள் மொத்த தொகை முதலீடுகள் எப்போதும் சிக்கலை வெல்லும் என்று நம்புகிறார்கள். ஆனால் தேர்வு என்பது வெறும் வருமானத்தை விட முக்கியமான ஒன்றை பொறுத்தது என்று அவர் கூறுகிறார். அவரது பார்வை ஒரு சங்கடமான உண்மையை எடுத்துக்காட்டுகிறது. பணப்பழக்கவழக்கங்கள் கால்குலேட்டர்களை விட முக்கியம். தூய எண்கள் காகிதத்தில் மொத்த தொகை வழிவகுக்கிறது. மூல எண்கள் நிச்சயமாக ஒரு தெளிவான படத்தை வரைகின்றன. சபர்வாலின் கூற்றுப்படி ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 5000 முதலீடு செய்யும் ஒருவர் ஆண்டின் தொடக்கத்தில் முழு தொகையையும் முதலீடு செய்யும் நபரைப் போலவே ஆண்டுக்கு ரூபாய் 60000 சம்பாதிக்கிறார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக 12 விழுக்காடு ஆண்டு வருமானத்தில் மொத்த முதலீட்டாளர் அதிகமாக சம்பாதிக்கிறார். இங்குதான் SIP அன் வலிமை பிரகாசிக்கிறது. இது மீண்டும் மீண்டும் முடிவெடுக்க வேண்டிய அவசியத்தை நீக்குகிறது மற்றும் தயக்கத்தை தடுக்கிறது. சபர்வால் கூறுகிறார், நீங்கள் மறுபரிசீலனை செய்யவோ அல்லது வேறு எங்கும் செலவிடவோ வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பே பணம் தானாகவே நகரும். அந்த ஒழுக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை பல முதலீட்டாளர்கள் உணரவில்லை. செல்வத்தை உருவாக்குவதில் குறைந்த வருமானம் அல்ல, சீரற்ற தன்மையே பொதுவாக மிகப்பெரிய தடையாகும். ஒரு SIP உங்கள் சொந்த தூண்டுதல்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது மற்றும் நீங்கள் பாதையில் இருக்க உதவுகிறது என்று அவர் மேலும் கூறுகிறார். SIP-க்களும் சந்தை ஏற்ற இறக்கமும் ஒரு இயற்கையான நன்மை. SIP-க்கள் சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை மென்மையாக்குகின்றன. விலைகள் குறையும் போது அதே ரூபாய் 5000 அதிக யூனிட்களை வாங்குகிறது. அவை உயரும்போது அது குறைவாகவே வாங்குகிறது. காலப்போக்கில் இந்த செலவு சராசரி உங்களை ஒரு துரதிர்ஷ்டவசமான தருணத்தில் முதலீடு செய்வதிலிருந்து பாதுகாக்கிறது. 2020ஆம் ஆண்டின் முற்பகுதியில் சபர்வால் ஒரு சிறந்த உதாரணமாக அடிக்கடி குறிப்பிடுகிறார். ஜனவரியில் ரூபாய் 60000 முதலீடு செய்த ஒருவர் தொற்றுநோய் தாக்கியபோது மதிப்பு ரூபாய் 36000 ஆக குறைந்ததை கண்டார். ஆனால் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வாங்கிய SIP முதலீட்டாளர் மிக குறைந்த விலையில் யூனிட்களை எடுத்தார். இதனால் மீட்பு மிகவும் சீரானது. மொத்த தொகை அதிக அர்த்தத்தை தரும் போது அதற்காக மொத்த முதலீட்டிற்கு இடமில்லை என்று அர்த்தமல்ல. பல வருடங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத உபரி பணம் உங்களிடம் இருக்கும்போது இது விதிவிலக்காக சிறப்பாக செயல்படும் என்று சபர்வால் கூறுகிறார். மக்கள் பெரும்பாலும் போனஸ், வாரிசுரிமை அல்லது சொத்து விற்பனை மூலம் பெரிய தொகைகளை பெறுகிறார்கள்.
இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் சரியான சரிவுக்காக காத்திருப்பது நிலையற்ற தன்மையை விட தீங்கு விளைவிக்கும். தனது பிளாட்டை விற்று ரூபாய் 10 லட்சம் பெற்ற ஒரு வாடிக்கையாளரை அவர் நினைவு கூர்ந்தார். ஒரு திருத்தம் வரும் என்று நம்பி அவர் முதலீட்டை ஒத்திவைத்தார். அந்த மாதங்களில் சந்தை 15 விழுக்காடு உயர்ந்தது. இதனால் அவருக்கு ரூபாய் 1.5 லட்சம் இழப்பு ஏற்பட்டது. உங்களிடம் இன்று பணமும் 10 ஆண்டு கால அவகாசமும் இருந்தால் உடனடியாக முதலீடு செய்யுங்கள். சந்தையை சரியான நேரத்தில் கணக்கிட முயற்சிக்காதீர்கள் என்று அவர் அறிவுறுத்துகிறார். ரூராஷ் ஃபைனான்ஷியல்ஸின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரஞ்சித் ஜா சந்தை நடத்தையை அடிப்படையாக கொண்ட ஒரு கண்ணோட்டத்தை வழங்குகிறார். ரூபாய் 5000 மாதாந்திர SIPஐ ரூபாய் 60,000 மொத்த தொகையுடன் ஒப்பிடும்போது முக்கிய வேறுபாடு நேரம் என்று அவர் கூறுகிறார். அவரை பொறுத்தவரை குறைந்த கட்டத்தில் முதலீடு செய்தால் மொத்த தொகை ஈர்க்கக்கூடிய பலன்களை தரும். ஆனால் நேரம் தவறாகிவிட்டால் அது விரைவாக ஏமாற்றத்தை அளிக்கும். மறுபுறம் SIPகள் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை கடந்து சீராக நகர்கின்றன. இதனால் அதிக அளவில் முதலீடு செய்யும் அபாயம் குறைகிறது. சந்தைகள் ஒருபோதும் நேரான கணிக்கக்கூடிய பாதையில் நகராது. அந்த கணிக்க முடியாத தன்மையே சிக்கல் பெரும்பாலும் மிகவும் சமநிலையான விளைவை உருவாக்குவதற்கு காரணம் என்று அவர் விளக்குகிறார். நீண்ட கால படம் இடைவெளி வியத்தகு முறையில் சுருங்குகிறது. சுவாரஸ்யமாக காலக்கெடு 20 ஆண்டுகளாக நீடிக்கும் போது இடைவெளி கூர்மையாக குறைகிறது. 50 பைசா 0.00 சீப் 49 பைசா 95 லட்சமாக வளர்கிறது. அதே நேரத்தில் ஆண்டு மொத்த தொகை 53 பைசா லட்சமாக முடிகிறது. வித்தியாசம் சுமார் 0.3 லட்சம் ரூபாய் மட்டுமே என்கிறார் சபர்வால். அன்றாட வாழ்க்கையில் அந்த சிறிய கணித நன்மை பெரும்பாலும் மனித தயக்கத்தால் அழிக்கப்படுகிறது. தாமதப்படுத்துதல், அதிகமாக சிந்திப்பது அல்லது சிறந்த நேரத்திற்காக முடிவில்லாமல் காத்திருக்கும் பழக்கம் என்று அவர் மேலும் கூறுகிறார். 2 அணுகுமுறைகளின் கலவையும் சிறப்பாக செயல்படுவதாக பலர் கண்டறிந்துள்ளனர். போனஸின் ஒரு பகுதியை உடனடியாக முதலீடு செய்யலாம். மீதமுள்ளதை வரும் ஆண்டுக்கான SIPஐ அதிகரிக்க பயன்படுத்தலாம். இந்த கலப்பின பாதை முதலீட்டாளர்கள் அவ்வப்போது கிடைக்கும் எதிர்பாராத லாபங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொண்டு ஒழுக்கமாக இருக்க அனுமதிக்கிறது என்று சபர்வால் அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு எது வேலை செய்கிறது என்பதை எப்படி தேர்வு செய்வது? இறுதியில் மாதாந்திர சீப் அல்லது வருடாந்திர மொத்த தொகைக்கு இடையேயான தேர்வு எண்களை பற்றியது மட்டுமல்ல, நீங்கள் பணத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள், உங்கள் வருமானம் எவ்வளவு நிலையானது மற்றும் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் ஈடுபட முடியும் என்பதை இது பிரதிபலிக்கிறது. பெரும்பாலான சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு ஒரு சீப் இயற்கையாகவே அவர்களின் மாதாந்திர வழக்கத்தில் பொருந்துகிறது மற்றும் அவசர முடிவுகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது. உபரி நிதி உண்மையிலேயே கிடைக்கும் போதும் தயக்கமின்றி முதலீடு செய்யும் போதும் மட்டுமே ஒரு மொத்த தொகை சிறந்தது. சபர்வாலின் முடிவு இந்த விஷயத்தின் மையத்தை பிடிக்கிறது. உங்களிடம் இருக்கும் போதே உங்களிடம் உள்ளதை வைத்து தொடங்குங்கள். வழக்கமான சம்பளத்திற்கு மாதாந்திர SIP, எதிர்பாராத வருமானத்திற்கு மொத்த தொகை. ஆனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் இன்றே தொடங்கி முதலீட்டை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நிலைத்தன்மை ஒவ்வொரு முறையும் உகப்பாக்கத்தை வெல்கிறது. ஜாவும் அதே உணர்வை எதிரொலிக்கிறார். சந்தையை தினமும் கண்காணிக்காத சராசரி முதலீட்டாளருக்கு ஒரு சீப் மிகவும் வசதியான மற்றும் நம்பகமான பாதையாக உள்ளது. இறுதியில் உண்மையான கேள்வி என்னவென்றால், எந்த முறை காகிதத்தில் அதிக வருமானத்தை ஈட்டுகிறது என்பதல்ல, எது உங்களை பல ஆண்டுகளாக ஒழுக்கத்துடன் முதலீடு செய்ய வைக்கும் என்பதுதான். மேலும் பெரும்பாலான மக்களுக்கு அந்த அமைதியான தானியங்கி ரூபாய் 5000 SIP அந்த சோதனையில் வெற்றி பெற முனைகிறது. இது எங்கள் ரூபாய் 5000 முதலீட்டு திட்டம் தொடரின் முதல் கட்டுரை. வரும் வாரங்களில் ரூபாய் 5000ஐ அதிகம் பயன்படுத்துவதற்கான புத்திசாலித்தனமான வழிகளை ஆராய்வோம். முடிகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.